ஒரு பெண் தேவனை ஏற்றுக்கொண்டாள். அவள் வேத வசனத்தை எழுத்தின்படி அப்படியே விசுவாசித்தாள். அவள் ரட்சிக்கப்பட்ட ஒரு சில மாதங்களிலேயே அவளுடைய சிறு குழந்தை வியாதிப்பட்டது. பிழைப்பதற்கு நம்பிக்கையற்ற சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த சிறு குழந்தையின் ஜுரத்தை குறைக்க ஐஸ் கட்டிகள் மிகவும் அவசரமாக தேவைப்பட்டன. ஆனால் அவள் வெப்ப பிரதேசத்தில் டவுனை விட்டு பல கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாள். ஆகவே ஐஸ் கட்டிகள் கிடைக்கவில்லை. அங்கு ஊழியம் செய்து கொண்டிருந்த மிஷனரியிடம், நான் தேவனிடம் கேட்பேன், அவர் எனக்கு நிச்சயம் ஐஸ் கட்டிகளை அனுப்புவார் என்று விசுவாசத்தோடு சொன்னார். தேவன் உனக்கு இந்த இடத்தில் எப்படி ஐஸ் கட்டிகளை அனுப்புவார்? அப்படியே அனுப்பினாலும் இங்கு வந்து சேருவதற்குள் அடிக்கிற வெயிலில் ஐஸ் கட்டிகள் உருகி போகும் என்று மிஷனரி பதிலளித்தார். தேவனால் எதையும் செய்ய முடியும். நாம் அவரிடம் கேட்கும் காரியங்களுக்கு நிச்சயம் பதில் தருவார் என்று நீங்கள் தானே எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறீர்கள். ஆகவே நான் தேவனிடம் கேட்பேன், அவர் எனக்கு நிச்சயமாய் ஐஸ் கட்டிகள் தருவார் என்று சொல்லிவிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தாள். தேவன் அவள் விசுவாசத்தை கனம் பண்ணி உடனே பதில் கொடுத்தார். சற்று நேரத்தில் இடியுடன் கூடிய மழை பெய்ய ஆரம்பித்தது. அதோடு பெரிய ஆலங்கட்டிகளும் விழுந்தன. ஒரு கிண்ணம் நிறைய ஆலங்கட்டிகளை சேகரித்து தன் குழந்தையின் மருத்துவத்துக்கு கொடுத்தாள். குழந்தையும் சுகம் பெற்றது. இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராமும் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தும் மோவாபோடும் ராஜாவோடும் யுத்தம் செய்ய சென்றார்கள். அப்போது அவர்களுடைய இராணுவத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் குடிக்க தண்ணீர் இல்லாமல் போனது. அப்போது அவர்கள் தேவனிடம் விசாரிப்பதற்காக எலியா தீர்க்கதரிசியிடம் சென்றார்கள். அப்போது எலிசா அவர்களிடம், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னான். அவன் சொன்னதைப் போலவே மறுநாள் தண்ணீர் ஏதோம் தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. ஆம், நம் தேவனால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகவே விசுவாசத்தோடு கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயம் உங்கள் சந்தோஷம் நிறைவாகும். ஆமேன். God bless you.